ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு ட்ரிபிள்சி மேக்ஸில் யூஜிடி அப்படில ரிலேஷன் நம்ம ஹெட்லைன்ஸ் வைஸாக தான் பார்க்குறோம். ஒவ்வொரு ஹெட்லைனுக்கு கீழே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ பாருங்க, இதில் மூணாவது ஹெட்லைன் பாருங்க, ரிலேஷன் பிட்வீன் தி ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறதா மூணாவது ஹெட்லைனாக நமக்கு லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே ரெஃபர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது என்னது அப்படின்னா ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனில் ரூட்டுக்கும் கோஎஃபிஷியன்ட்ஸுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ரிலேஷன் இருக்குது. அந்த ரிலேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இதில் ரூட்டுங்கிறது என்னது, எத்தனை ரூட் இருக்குது அப்படிங்கிறது பவரில் இருக்க வேல்யூ வச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இங்கே பவரில் என் இருக்குது அப்படின்னா இதுக்கு என் ரூட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? பவர் என் இருக்குது அப்படின்னா இதுக்கு என் ஃபார்மேட் எழுதுவோம். அதுக்கான ஃபார்மேட் பார்க்குறேன். இங்கே ஸ்கொயர்டு இருக்குது அப்படின்னா ரெண்டே தான், S1 S2 மட்டும் தான் வரும். ஓகேங்களா? S1 என்னது அப்படின்னா பாருங்க, S1னா என்னது அப்படின்னா இந்த ரூட்டெல்லாம் ஆட் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா S1. ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு x² எடுத்திருக்கேன் அப்படின்னா இதுக்கு எத்தனை ரூட் இருக்கும் அப்படின்னா 2 ரூட்டு தான் இருக்கும். அந்த 2 ரூட்டையும் தனித்தனியாக கூட்டணும் அப்படின்னா அது S1. அது ரெண்டையும் பெருக்கி கூட்டணும் அப்படின்னா S2. புரியுதுங்களா? இப்போ இங்கே கியூபிக் இருக்குது அப்படின்னா இதுக்கு எத்தனை இருந்திருக்கும், இங்கே எக்ஸாம்பிளுக்கு கியூபிக் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ கியூபிக் அப்படின்னா இதுக்கு எத்தனை ரூட் இருக்கும், ஆல்ஃபா காமா அப்படின்னு 3 ரூட் இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த 3 ரூட்டை இப்போ இதுக்கு எத்தனை எழுதலாம் அப்படின்னா S1 S2 S3 வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் எழுதலாம். ஓகேங்களா? S1னா என்னது அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, ஒவ்வொரு ரூட்டையும் தனித்தனியாக கூட்டுறது என்னது அப்படின்னா S1. அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ளஸ்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ளஸ்ங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து மைனஸ் ப்ளஸ், அடுத்து மைனஸ் ப்ளஸ்ன்னு சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸோ எல்லா ரூட்டையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த A0ங்கிற வேல்யூ வச்சு தான் வகுப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டுங்க பாருங்க, A1 டிவைட் அதை பாருங்க மைனஸ், இது ப்ளஸ் இது மைனஸ், அப்போ மைனஸ் A1 டிவைட A0 S1க்கு. அப்போ S2 அப்படின்னா அடுத்து இது மைனஸ் சொல்லிட்டு அடுத்து ப்ளஸ் A2 டிவைட A0. அடுத்து S3 போனீங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் மைனஸ், இங்கே ப்ளஸ், அடுத்து என்ன வரும் மைனஸ், மைனஸ் A3 டிவைட A0 அப்படின்னு என்னவாயிட்டே இருக்கும் அப்படின்னா இது போயிட்டே இருக்கும். சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் S1னா என்னது அப்படின்னா மூலங்களை, அதாவது ரூட்ஸை தனித்தனியாக ஆட் பண்ணுறதா என்னது அப்படின்னா S1. S2னா என்னது அப்படின்னா மூலங்களை ஒன்னோட ஒன்று பெருக்கி, S2னா 2 ரூட்டை பெருக்க போகிறோம். அதாவது இப்போ ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லலையா, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு 2 பெருக்கி கூட்டுறோம் இல்லையா, அதான் S2. S3 அப்படின்னா என்னது அப்படின்னா 3 மூலங்களையும் பெருக்கி கூட்டிட்டு போகிறது தான் என்னது அப்படின்னா இப்போ இது S3 வரைக்கும் தான் முடியும்னு சொன்னேன் இல்லையா, அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா. புரியுதுங்களா? அது மாதிரி S3 வரைக்கும் புரிஞ்சுக்கலாம். SN வரைக்கும் என்ன பண்ணிட்டே போகலாம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் பண்ணிட்டே போகலாம். ஏன்னா எத்தனை ரூட்ஸ் இருக்கோ அத்தனை ரூட்ஸ் வரைக்கும் என்னவாகும் அப்படின்னா இந்த ஃபார்மேட் வரும். அப்போ S1 அப்படி ஒரு ரூட் அப்படின்னா S1, 2 ரூட் அப்படின்னா S2, 3 ரூட் அப்படின்னா S3. ஓகேங்களா? அப்போ n ரூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா n வரைக்கும் SN வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்மேட்டை என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா? இதில் மேக்ஸிமம் என்ன வரும் அப்படின்னா AP GP HP அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா, அதுவும் அதை ரிலேட் பண்ணி தான் என்னவாகும் அப்படின்னா ஃபுல்லாக இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக வரும். ஓகேங்களா? 1-2 கொஸ்டின் தான் அப்படி இப்படி தப்பி வரும். AP GP அப்படிங்கிறத மேக்ஸிமம் இந்த இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிப்போம். ஓகேங்களா? பாருங்க, இந்த 3rd டிகிரி ஈக்குவேஷன் AX³ + BX² CX + D = 0. அதாவது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு கியூபிக்ல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ரூட்டு ஏபியா இருந்துச்சு, அந்த ரூட்ஸ் எக்ஸ்பிரஷனாக இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ரூட்ஸ் எப்படி எடுத்துக்கணும், A - D A + D. அந்த ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட்டை இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது மாதிரி எடுத்துக்கிறதா ரூட் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதுவே ஜிபின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா A/R AAR அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து இது என்னது அப்படின்னா இந்த HP அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அதுக்கான ஃபார்மேட் தான் என்னது. ஓகேங்களா? ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்து ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது என்னது அப்படின்னா அது வந்து f(x) = ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1/xன்னு அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா அப்படியே மாறி அர்த்தமெட்டிக்காக கிடைச்சிடும். அர்த்தமெட்டிக்கில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹார்மோனிக் மாற்றணும் அப்படின்னா 1/x, ஒன் வேர்டில் கேட்கலாம். ஓகேங்களா? ஒரு ஈக்குவேஷன் அர்த்தமெட்டிக்கில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலோ ஹார்மோனிக்கில் மாற்றி கொடுத்துருந்தாங்களோ அப்படின்னா அப்படி என்ன பண்ணிக்கலாம், ஒன்னோட ஒன்று என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 1/xன்னு போட்டால் இது கிடச்சிரும். இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன், அதாவது ஈக்குவேஷன் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது f(x) எடுத்துப்பீங்களே, அதில் 1/xன்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அர்த்தமெட்டிக் கிடச்சிரும். ஓகேங்களா? இங்கே நமக்கு இப்போ சொல்கிற மாதிரி TMKவா TVKங்கிற மாதிரி இங்கே இது ஃபுல்லாகவே என்ன வரும் அப்படின்னா APயும் GP மட்டும் தான் வரும். HPங்கிறத அப்படியே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அர்த்தமெட்டிக்கு மாற்றி அப்படியே ஆன்சர் போட்டுருவோம். ஓகேவா? இதில் ஃபுல்லாக AP GP மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க,
குவாட்ரடிக் ஈக்குவேஷன், பைகுவாட்ரடிக் ஈக்குவேஷன். பைகுவாட்ரடிக் ஈக்குவேஷனா ஈக்குவேஷன் நம்பர், அதாவது இந்த டிகிரி என்ன வரும் அப்படின்னா 4 வந்துடும். அதுதான் பைகுவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம்னு போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான். இது ஏபியா ஜிபியான்னு பாருங்க. ஏபியா இருந்துச்சு அப்படின்னா அதுல ரூட்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணணும். ஜிபியா இருந்துச்சுன்னா அதுல ஈக்குவேஷன் எப்படி ரெஃபர் பண்ணணும். ஹச்பி தான் சொல்லிட்டேனே, ஹச்பி ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ஏபிக்கு மாத்திக்கிறோம். அப்போ எக்ஸ் இருக்கிறதுல 1/x அப்ளை பண்ணா அப்படி என்ன வரும் அப்படின்னா ஏபி மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு வேணா பாருங்க, ஒரு கொஸ்டின் எப்படி மாத்திருக்கணும். இங்க பாருங்க, ஏன் ஹச்பியில கொடுத்துருக்காங்க. அப்போ ஹச்பி என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கலேன். ஹச்பி ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதை 1/xன்னு மாற்றி என்ன பண்ணிட்டேன், இப்போ ஏபிக்கு மாற்றிட்டேன். அப்போ ரூட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே கண்டுபிடிக்கலாம். எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்படியே மாற்றிக்கிட்டு ரூட்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதான். அந்த ஈக்குவேஷன் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே தலைகீழாக மாறிடும். அப்படியே ஈக்குவேஷன் அப்படியே தலைகீழாக பிரட்டி போட்ட மாதிரி வரும், அவ்வளோதான். ஓகேங்களா, கவனிங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. சால்வ் தி ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 12x square plus 39x minus 28 equal to 0 whose roots are in arithmetic progression கொடுத்துருக்காங்க. அதாவது ஏபியில் இந்த ஈக்குவேஷன் எல்லாம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட ரூட்ஸ் வந்து ஏபியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க, அதை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ரூட்ஸ் தான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அந்த ரூட்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கியூபிக்கில் இருக்கிறதுனால a minus d a plus d சொன்னேன் இல்லையா, ஸோ அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரிலேஷன் பிட்வீன் ஃபார்முலாஸ் படித்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலாஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, கவனிங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சம் ஆஃப் தி ரூட் அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்னு S1ஐயும் S3ஐயும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, S1 கியூபிக் இருக்கிறதுனால S1 S2 S3 வரும். நான் S1ஐயும் S3ஐயும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் S2 யூஸ் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும்ப்பா. ஓகேங்களா, நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போடணுங்கிறதுக்கு அப்படி போட்டிருக்கேன். நீங்கள் S2 யூஸ் பண்ணிங்கனாலும் கிடைக்கும். ஓகேங்களா, யூஸ் பண்ண ஐயோ பெருசாக வந்துடும் நினைக்கிறேன். அதுவும் குட்டியாக தான் இருக்கும். இதை விட 2 ஸ்டெப்பு கூட இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா S3 வரைக்கும் இருக்கும். இல்லை நான் S1ம் S3யும் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபார்மேட் போட்டிருக்கேன். ஓகேங்களா, S1னா என்னது, ஒவ்வொரு ரூட்டாக தனித்தனியாக கூட்டுறது. அப்போ வந்து a plus d a plus d. அடுத்த ஈக்குவேஷன்ல இது மாதிரி போட மாட்டோம். டக்குன்னு என்ன போட்டுருவோம் அப்படின்னா 3aன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, அடுத்த சம்லையெல்லாம் கவனிங்க. a minus d a plus d, இந்த பிளஸ் டிக்கு மைனஸ் டி கேன்சல் ஆயிரும். அப்போ 3a ஆட் பண்ணோம் அப்படின்னா 3a. இது எப்படி எடுக்கணும்னு சொன்னேன், கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி எடுக்கணும், இதில் ப்ளஸ் இது மைனஸ், செகண்ட் வேல்யூ டிவைட் ஃபர்ஸ்ட் வேல்யூ. அப்போ இதில் எடுக்கும்போது மைனஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் a1/a0 மைனஸ் செகண்ட் வேல்யூ எடுக்கும்போது என்ன பண்ணணும், ப்ளஸ் மைனஸ். ஓகேங்களா, S1 கண்டுபிடிக்கும் போது மைனஸ் தான் ஸ்டார்ட் ஆகும், நல்லா வச்சுங்க. மைனஸ் a1/a0. அப்போ இங்கே மைனஸ் போடும்போது மைனஸ் இந்த மைனஸ் என்னவாயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 12 ஆயிரும். ஓகேங்களா, அப்போ இந்த 3ஆல் இந்த 12 அடிச்சு கொடுக்கும்போது 4. இப்போ ஏயோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். நான் S2 எடுக்கலப்பா. நீங்கள் S2 எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கணும், அதையும் போட்டு பர்சனலாக போட்டு வச்சிருக்கேன். என்ன எழுதுறது அப்படின்னா 3a² minus t² equal to 39. செகண்ட் வேல்யூ இந்த இதில் மைனஸ் எடுத்தோமா, அடுத்து ப்ளஸ். அப்போது 39 டிவைட 1 அப்படின்னு வரும், 39. இந்த ஃபார்மேட் எப்படி வந்துச்சுங்கிறத நான் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் கிராஸில். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும், S2வா, S2னா என்னது, 2 வேல்யூவா பெருக்கி கூட்டுறதுன்னு சொன்னீங்களா. அப்போ இது 2 பெருக்கும்போது என்ன கிடைக்கும் பாருங்க, இது 2 பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, இது 2 பெருக்க போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், a² minus ad. அடுத்து இது 2 பெருக்குனீங்க அப்படின்னா a² plus ad. அடுத்து இப்போ இது 2 பெருக்கிட்டோம், இது 2 பெருக்கிட்டோம். அப்போ இது 2 பெருக்கும்போது a plus b a minus b ஃபார்ம் இருக்கிறதுனால a² minus b² equal to. ஓகேங்களா, ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், இங்கே தேர்ட் வேல்யூ டிவைட ஃபர்ஸ்ட் வேல்யூ. தேர்ட் வேல்யூ எப்படி இருக்கணும், இது மைனஸ் எடுத்துக்கிட்டீங்களா, அடுத்து ப்ளஸ் வேல்யூ எடுக்கணும். அப்போது 39/1. ஸோ 39 மட்டும். ஓகேங்களா, இதில் இந்த ப்ளஸ் ஏடிக்கு மைனஸ் ஏடி கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு a², இங்கே ஒரு a², இங்கே ஒரு a². அப்போ 3a² minus t² equal to 39. நீங்கள் போன என்னவாயிரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூஸ்லாம் மனப்படமாயிரும். S3 என்னது, 3 ரூட்டையும் பெருக்கணும். ஓகேங்களா, இப்போ S3ங்கிறப்ப 3 ரூட்டையும் பெருக்கும்போது a minus d a plus d. ஓகேங்களா, இப்போ அடுத்த வேல்யூ இங்கே மைனஸ், அடுத்து ப்ளஸ், அடுத்து மைனஸ். 28 முதல் வேல்யூ. அப்போ 20 மைனஸ் போடும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருப்பா. அப்போ 28/1 அப்படின்னா 28. ஓகேங்களா, ஸோ ஏ அப்படியே வச்சுக்கலாம். இது a plus b a minus b இருக்கிறதுனால a² minus b² ஃபார்ம் எழுதியாச்சு, ஈக்குவல் டு 28. இப்போ இந்த a²க்கு பதிலாக வேல்யூ போடலாம். அதாவது ஏயோட வேல்யூ 4 கண்டுபிடிச்சேன் இல்லையா, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஓகேங்களா, இந்த 4 பெருக்கலுக்கு தான் வகுத்தலில் வரும். ஸோ அடிச்சு கொடுத்தா 7 கிடைக்கும்.
ஓகேங்களா? அடுத்து என்ன கிடைக்கும்? இந்த மைனஸா இருக்கிறதுங்கிற போனால் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது தான் மைனஸ் ஆகும். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 மைனஸ் 7, டியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. இதில் அப்ளை பண்ணீங்க, ஏயோட வேல்யூ அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னையும் நான் S1 S3 வச்சு போட்டிருக்கேன், நீங்கள் S1 S2 வச்சு போடலாம். போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ரூட்ஸ் சார், இதோட ரூட்ஸ் என்ன எடுத்துக்கிட்டோம்? a மைனஸ் டி ஏ பிளஸ் டின்னு எடுத்துக்கிட்டோமா? அப்படியே a மைனஸ் டி போடுங்க. a மைனஸ் டி ஏ பிளஸ் டி, ஏயோட இதில் வந்து ஏக்கு பதிலாக என்ன கொடுங்க அப்படின்னா 4ன்னு கொடுங்க, பிக்கு பதிலாக என்ன கொடுங்க அப்படின்னா 3ன்னு கொடுங்க. ஸோ இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ரூட்ஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா? பாருங்க, ஏக்கு பதிலாக 4, டிக்கு பதிலாக 3 போட போகிறோம். ரூட்ஸ் என்ன எடுத்துக்கிட்டோம்? a மைனஸ் டி ஏ பிளஸ் டின்னு எடுத்தோம் இல்லையா? இதில் அப்ளை பண்ணுங்க. ஏக்கு பதிலாக 4 மைனஸ் 3 1. ஓகேங்களா? அடுத்து ஏ மட்டுங்கிறது என்னது அப்படின்னா 4. அடுத்து ஏ பிளஸ் டி, இது ரெண்டையும் ஆட் பண்ணி போடுங்க 7. அப்போ 1, 4, 7 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு 1க்கு 2 வாட்டி பாருங்க. இதோட ஃபார்மேட் அப்படியே பிடிஎஃபாக கொடுக்குறேன், உங்களுக்கு பார்க்க புரியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சால்வ் தி ஈக்குவேஷன் 8x cube minus 14x square plus 7x minus 1 equal to 0 whose roots are in GP, ஜியோமேட்ரிக் என்ன கொடுத்துருக்காங்க? ஜியோமேட்ரிக் ப்ரொக்ரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிபியில் கொடுத்துருக்காங்க. அப்போ கியூபிக்ல இருக்கு. ஓகேங்களா? கியூபிக்ல இருந்துச்சு அப்படின்னா ஜிபி என்ன எடுப்பீங்க? A/R AAR. ஓகேங்களா? அர்த்திமெட்டிக்ல இருந்துச்சுன்னா a மைனஸ் டி ஏ பிளஸ் டி. இதே ஜியோமேட்ரிக்ல இருந்துச்சு அப்படின்னா A/R AAR. ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட்டையும் தேர்டையும் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் S1ஐயும் S3ஐயும் யூஸ் பண்ணியிருக்கேன். கியூபிக் இருக்கிறதுனால S3 வரைக்கும் வரும். நான் S1 S3 யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் தி ரூட் S1 கண்டுபிடிக்கிறேன். S1 அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ரூட்டையும் ஆட் பண்ணணும். ஸோ A/R AAR. ஓகேங்களா? A/R AAR 3 என்ன பண்ணியிருக்கேன்? கூட்டியிருக்கேன். தனித்தனியாக கூட்டும்போது S1. ஓகேங்களா? ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ டிவைட் இந்த வேல்யூ. ஓகேங்களா? என்ன கிடைக்கும்? மைனஸ் இங்கே இருக்கும்போது என்ன இருக்கணும்? ப்ளஸில் எடுக்கணும், மைனஸில் எடுக்கணும் இல்லையா? அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிரு 14/8 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 7/4. இதுலேருந்து ஏ காமன் எடுத்திருக்கேன்ப்பா. ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னா எல்லாத்தையும் பெருக்கிறது. ஓகேங்களா? அதாவது S2 எடுக்காமல் S3 எடுத்திருக்கேன். அப்போ இந்த 3 ரூட்டையும் பெருக்கிறேன். அப்போ A/R AAR. ஓகேங்களா? ஈக்குவல் டு இங்கே பாருங்க, மைனஸ் ப்ளஸ் மைனஸ். அப்போ -1 இருக்கிறதுனால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா +1/8. ஓகேங்களாப்பா? S1 எடுத்தீங்க அப்படின்னா மைனஸ், அப்போ -1 அப்படிங்கிறதுனால 14/8. ஓகேங்களா? S2 எடுத்தீங்க அப்படின்னா 7/8. ஓகேங்களா? S3 எடுத்தீங்க அப்படின்னா இங்கே மைனஸ் வேல்யூ தான் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். ப்ளஸ் மாற்றீங்க அப்படின்னா கிடைக்கும் 1/8. S1னா 14/8, S2னா 7/8, S3னா 1/8. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே S3 எடுத்துக்கிறதுனால 1/8 போட்டிருக்கேன். 3 ஈக்குவேஷன் 3 ரூட்ஸையும் பெருக்கியிருக்கேன். ஓகேங்களா? 1/8. இதில் இந்த 6 கேன்சல் ஆகிடு. A கியூப் ஈக்குவல் டு 1/8 கிடைக்கும். ஏயோட வேல்யூ 1/2. இந்த ஃபார்மேட்டை அந்த A ஈக்குவல் டு 1/2 முடிச்சுட்டு இதை கொண்டு போய் இதில் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் S2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதே இது கிடைக்கும்ப்பா. இங்கே A ஸ்கொயரில் கிடைக்கும். ஓகேங்களா? S2 கண்டுபிடிச்சிங்க, இது ரெண்டையும் பெருக்குவீங்க, அடுத்து இது ரெண்டையும் பெருக்குவீங்க, அடுத்து இது ரெண்டையும் பெருக்கும் போது உங்களுக்கு இதே மாதிரியான ஃபார்மேட் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா A² × 1/R + 1 + R அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 7/8. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட் கிடைக்கும். இதையும் யூஸ் பண்ணி இப்படி கேன்சல் பண்ணி அதுலேருந்து கூட A கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இப்படி கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறனால இப்படி போட்டிருக்கேன். ஓகேங்களா? எப்படி வேணால் போகலாம், நம்ம இஷ்டம் தான். நான் S1 S3 யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் S1 S2 யூஸ் பண்ணி கூட போடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போது S3ல இது சொல்லிட்டேனா, இதை கொண்டு போயிட்டு இந்த ஏயோட வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் ஒன்ல அப்ளை பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? ஏக்கு பதில் 1/2. இந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ணுங்க அப்படின்னா 6ஆல் மேலே பெருக்கிடுங்க. பெருக்கினா கிடைக்கும் 6, அதாவது LCM எடுத்துருங்க. ஓகேங்களா? அப்போ இதில் 6 இல்லை, இது 6ஆல் பெருக்கும்போது 6 இருக்கும். இந்த 6 கொண்டு போய் இங்கே பெருக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா R² கிடைக்கும். டிவைடா R. ஓகேங்களா? ஈக்குவல் டு 7/4. இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 6 அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? இந்த 2ஆல் இந்த 4 அடிக்கும்போது 2 ஆயிரும். இந்த 6 டிவைடில் இருக்க போனால் மல்டிபிள் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இந்த 2 டிவைடில் தானே இருக்குது, இந்த சைடு கொண்டு வந்து பெருக்குங்க. இந்த சைடு கொண்டு வந்து பெருக்குனீங்க அப்படின்னா 2R 2R² ஈக்குவல் டு 7R. மைனஸ் ப்ளஸ் 7R இருக்கிறது தான் என்னவாகும் அப்படின்னா -7R ஈக்குவல் டு 0 இருக்கும். இப்போ ஆர்டர் படி அடிக்குங்க ஸ்கொயர் ஃபார்மேட்டில்.
அப்போ 2r² மைனஸ் இதை கழிக்கும் போது -5r + 2 = 0. இதில் ஏயோட வேல்யூ இது வந்து எப்படி ஆயிடுச்சு, குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இதில் இந்த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியுமே, -b + r - ஸ்கொயர் ரூட்டா b² - 4ac ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ -5, சியோட வேல்யூ 2. இப்போ இந்த ஃபார்மேட்டில் அப்படியே ஏபிசிக்கு பதிலாக வேல்யூஸ் அப்ளை பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்மேட்டில் அப்படியே கண்டுபிடிங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா. எதோட ஆன்சர் கிடைக்கும், ஆரோட ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஆரோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இதை ஃபில் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 2 +r- கிடைக்கும். நீங்கள் ப்ளஸ்லையோ மைனஸ்லையோ ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டாலே போதும். ஓகேங்களா. ப்ளஸில் எடுத்து போட்டாலும் அதே ரூட்ஸ் தான் கிடைக்கும், மைனஸில் எடுத்து போட்டாலும் அதே ரூட்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா. இது அப்படியே திருப்பி வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சேஞ்சஸ் ஆகாது. ஸோ ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதாவது ஒரு வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ +3 எடுத்திருக்கேன். +3 எடுக்கும்போது 8/2 கிடைக்கும். அப்போ ஆரோட வேல்யூ 2 கிடச்சிருக்கீங்க. ஓகேங்களா. இப்போ ஏயோட வேல்யூ 1/2ன்னு தெரியும், ஆரோட வேல்யூ 2ன்னு தெரியும் இல்லையா. இதில் கொண்டு போயிட்டு, அதாவது இந்த ரூட்ஸில் a/r ஏஆர் இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆரோட வேல்யூவை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி கேன்சலேஷன் பண்ணி வர ஆன்சர் தான் என்னது அப்படின்னா இதோட ரூட்ஸ். ஓகேங்களா. ஓகேங்களா, புரியுதுங்களா. அடுத்து வாங்க, சால்வ் தி ஈக்குவேஷன். ஓகேங்களா. இப்போ ஹெச்பி, இப்போ ஹெச்பியில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏபிக்கு மாற்றிக்கணும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ ஹெச்பியில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதோட ரூல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் எதில் இருக்குது அப்படின்னா ஹெச்பியில் இருக்குது. ஹெச்பியில் இருக்கிறது ஏபியில் மாற்றிட்டு அப்படியே ரூல்ஸ் கண்டுபிடிங்க, அவ்வளோதான். அப்போது ஹெச்பியில் இருக்கிறத ஏபியில் மாற்றும் போது எக்ஸுங்கிறத 1/xன்னு கொடுக்கணும். ஓகேங்களா. இதில் 1/x கொடுத்தீங்கன்னா அப்படியே இந்த ஈக்குவேஷன் அப்படியே பெரட்டி வந்துடும், அவ்வளோதான். அப்படியே பெரட்டி எழுதி = 0. இப்போ ஏபியில் மாற்றிட்டீங்களா, ஏபி அப்படிங்கிறப்போ a - t a + t அப்படின்னு எடுத்துப்பீங்க. இப்போ 3aயோட வேல்யூ, அதாவது S1 S3 மட்டும் தான் நான் கண்டுபிடிச்சிருப்பேன். இங்கே S1 S3 ஆல்ரெடி முன்னாடி ஒரு சம் சொன்னேன் இல்லையா, அதான் S1 அப்படிங்கிறப்போ எல்லா ரூல்ஸையும் ஆட் பண்ணும்போது -t + t கேன்சல் ஆகிட்டு 3a = இந்த வேல்யூவில் இப்போ எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஃபார்மேட்டில் செகண்ட் வேல்யூ டிவைட ஃபர்ஸ்ட் வேல்யூ மைனஸில் எடுத்துக்கணும். அப்போ -36ங்கிறதுனால +36/8. ஓகேங்களா. 36/8 அதை அடிச்சு கொடுத்து கேன்சல் பண்ணும்போது ஏயோட வேல்யூ கிடச்சிரும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா S3 எடுத்துருப்பேன். S3 எடுக்கும்போது லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேங்களா. லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, 81. ஸோ +, இங்கே மைனஸ் எடுத்தோமா, அடுத்து ப்ளஸ், அடுத்து மைனஸ். அப்போ -81/8. S3ங்கிறப்ப இந்த ஃபார்மேட் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, 3ஐயும் பெருக்கணுமா. அப்போது ஏ அப்படியே இருக்கும், இது 2ஐயும் பெருக்கும்போது a² a + b a - b இருக்கிறதுனால a² - t² = இந்த ஃபார்மேட். இதில் அப்படியே ஏயோட வேல்யூ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டியோட வேல்யூ கிடைக்கும். டியோட வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த ரூட்ஸில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூட்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா. Value of c, so that the root of the equation 2x³ + 6x² + 5x + c = 0 are in arithmetic progression கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது ஒரு arithmetic progression இருந்துச்சு. ஏபியா இருக்கும்போது ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதில் லாஸ்ட் வேல்யூ சியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா S1 S2 S3 எல்லாமே யூஸ் பண்ணால் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு S1 S2 S3 அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்லேயே போயிடலாம். ஓகேங்களா. ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா S1 S3 போயிடலாம். S1 S2 வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஒரு ஈஸி ஃபார்மேட்டுக்காக S1 S3 எடுப்பேன். இங்கே வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த வேல்யூஸ் இது மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சி எடுங்க. அப்போ தான் எதில் ஒரு ஒன்றில் இங்கே தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. பாருங்க, S1 என்ன பண்ணுவீங்க, 3 ரூட்ஸ் ஏபின்னு கொடுத்துட்டாங்க, அதில் 3 ரூட்ஸ் எடுத்துருக்கீங்க. ஸோ S1னா எல்லா வேல்யூ ஆட் பண்ணுறது, அந்த +t - t கேன்சல் ஆகிட்டு 3a = இங்கே ஈக்குவேஷன் செகண்ட் வேல்யூ டிவைட ஃபர்ஸ்ட் வேல்யூ மைனஸ் எடுத்துக்கணும். அப்போ -6/2 இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3a = -6/2 அப்படின்னா ஏயோட வேல்யூ -1. அதாவது இதால் இதை அடிச்சிங்க அப்படின்னா -3 கிடைக்கும். அந்த 3க்கும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா -1 கிடைச்சிரும். ஓகேங்களா. அடுத்து S2 என்னது, 2 பெருக்கி கூட்டுறது. அப்போ ஃபர்ஸ்ட் 2ஐயும் எடுத்து பெருக்குங்க. இது 2ஐயும் பெருக்குனா கிடைக்கும், ஏஆல பெருக்கும்போது a² - ad. ஓகேங்களா. அடுத்து இந்த 2ஐயும் பெருக்குங்க. இதில் பெருக்குனா a² + ad. ஓகேங்களா. அடுத்து இது 2ஐயும் பெருக்கும்போது a + b a - bங்கிறதுனால a² - b² = இதில் என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் வேல்யூவா. ஸோ 5/2. ஓகேங்களா. இந்த ப்ளஸ் வேல்யூக்கு இந்த மைனஸ் வேல்யூ கேன்சல் ஆயிரும். a² + a² + a² அப்படிங்கிறப்ப 3a² - d² = 5/2. ஓகேங்களா. அடுத்து இந்த a² ஏயோட வேல்யூ -1 தெரியும். இதை அப்ளை பண்ணும்போது -× ப்ளஸ் ஆகிட்டு a² வேல்யூ 1. ஸோ 1 × 3 3. 3 - t² = 5/2. ஓகேங்களா. நமக்கு இது டியோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டியோட வேல்யூ வேணும் அப்படிங்கிறதுனால இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிறது தான் மைனஸ் ஆகும், இந்த மைனஸாக இருக்கிற போனால் என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் ஆகும். ஓகேங்களா. அப்போ t² = 3 - 5/2. இதை கிராஸ் பண்ணி மைனஸ் பண்ணுங்க. இதில் கிராஸ் பண்ணிங்கன்னா 6ல் 5 போச்சு அப்படின்னா 1/2 t² இருக்கட்டும். அப்படியே வேணும்னா டீக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. அப்போ S3 அப்படின்னு போகும்போது என்ன கிடைக்கணும், 3 ஈக்குவேஷனை அதாவது 3 ரூட்ஸையும் பெருக்கிறது. ஓகேங்களா. அப்போ இது 3ஐயும் பெருக்கும்போது என்ன கிடைக்கும், a இன்ட்டு a பிளஸ் b a மைனஸ் பிங்கிறதுனால a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எழுதிக்குவோம். ஸோ ரூட்ஸ் எடுக்கும்போது லாஸ்ட் வேல்யூ இது மைனஸ்ல எடுத்தோம், அடுத்து பிளஸ்ல எடுத்தோம், அடுத்து மைனஸ். அப்போ மைனஸ் c/2 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா S3க்கான எஃபிசியன்ஸ் கோஎஃபிசியன்ஸ் எடுக்கணும். ஸோ அப்போ என்ன S3 ஈக்குவல் டு இந்த ஃபார்மேட் வந்துடும். ஓகேங்களா. ஏயோட வேல்யூ இந்த டி ஸ்கொயர் இருக்கிறதுனால டி ஸ்கொயரோட வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி சால்வ் பண்ணா உங்களுக்கு சியோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா. இது 1 மார்க்ல கேட்க ரொம்ப சான்சஸ் இருக்கு. இன்னொரு ஈக்குவேஷன் இதே மாதிரி ஃபார்மேட் பண்ணிருக்கே பார்த்துக்கோ. அது ஈக்குவேஷன் 2x cube minus x square minus 22x minus 24 equal to 0. 2 of whose roots are in ratio 3:4. ஓகேங்களா. இங்க ஏபியும் இல்லை ஜிபியும் இல்லை. ஏபி ஜிபி இல்லாம ஒரு ரூட்ஸை காமனாக கொடுத்துருக்காங்க. அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா கியூபிக் இருக்கிறதுனால 3 ரூட்ஸ் இருக்குன்றீங்கல்ல. அந்த 3 ரூட்ஸ்ல 2 ரூட் எப்படி இருக்கு அப்படின்னா 3:4 ஈஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, 3 ஆல்ஃபா 4 ஆல்ஃபா. ஓகேங்களா. மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்குல்ல, இன்னொரு தான் இருக்கு அப்படின்னா பீட்டா அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுல S1 S2 S3 எல்லாமே ஃபைண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா. S1 அப்படின்னா என்னது, சம் ஆஃப் தி ரூட்ஸ், 3 ரூட்ஸே ஆட் பண்றது. அப்போ இந்த 3 ரூட் ஆட் பண்ணும்போது கிடைக்கும் 3 ஆல்ஃபா 4 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1/2 அப்படிங்கிறப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 7 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1/2 கிடைக்கும். அதுல இருந்து பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த ஃபார்முலா S2 என்னது, ரெண்டு ஈக்குவேஷனா பெருக்கி கூட்டுறது இல்லையா. ஸோ அப்போ ரெண்டு ஈக்குவேஷனை பெருக்கி கூட்ட போறோம். இதுல 2 ஈக்குவேஷன், இது 2 ரூட்ஸை பெருக்கி கூட்டணும் இல்லையா. அப்போ இந்த 2 ஈக்குவேஷனை பெருக்குனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 12 ஆல்ஃபா ஸ்கொயர். இது 2 பெருக்கும்போது 4 ஆல்ஃபா பீட்டா. அடுத்து அது 2 பெருக்கும்போது 3 ஆல்ஃபா பீட்டா. ஓகேங்களா. இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்தோம், இங்க செகண்ட் வேல்யூ எடுக்கணும். இங்க மைனஸ்ங்கிறப்ப இங்க பிளஸ், அதாவது இங்க குறிய மாத்தி எடுக்கணும், இங்க குறி மாத்தாம எடுக்கணும். அப்ப என்ன கிடைக்கும், -22. அப்ப -22/2. இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா -11 கிடைக்கும். ஓகேங்களா. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 7 ஆல்ஃபா பீட்டான்னு போட்டிருக்கோம். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பீட்டாக்கு பதில் இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த வேல்யூ கொண்டு இங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1/2 7 -7 ஆல்ஃபா அப்படிங்கிற பீட்டாவோட வேல்யூ கொண்டு இங்க அப்ளை பண்ணிருக்கோம். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்ல இந்த 7 ஆல்ஃபா கொண்டு போய் உள்ள இருக்க மாடியூல் பண்ணிருங்க. இந்த -11 வந்து என்ன ஆகும் அப்படின்னா +11 ஆயிரும். அடுத்து இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு. ஸோ -49ல 12 போயிருச்சு அப்படின்னா -37 ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் இந்த 2 வேல்யூ அப்படியே இருக்கு. அடுத்தது 2 என்ன பண்ணுங்க அப்படின்னா காமனா இருக்குங்க. அதுக்கு முன்னாடி மைனஸால இதை பெருக்கி அப்படின்னா பிளஸ் வேல்யூவை மாத்திருக்கேன். ஈக்குவேஷன்ல முன்னாடி மைனஸ் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால இதை பிளஸ்ஸா மாத்திருக்கேன். அடுத்து இந்த 2 கீழே இதுக்கு மட்டும் 2 இருக்கிறதுனால இங்கேயும் பெருக்குங்க, டிவைடட் காமன்ல 2 வந்துடும். ஓகேங்களா. ஸோ இங்கே பெருக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 74 ஆல்ஃபா ஸ்கொயர், இங்கே பெருக்கும்போது -22 ஆயிரும். இங்கே ஹோல்ல டிவைடர் 2 இருக்கும், அந்த 2 இந்த சைடு பெருக்கல்ல போகும்போது 0 ஆயிரும். ஓகேங்களா. டிவைடர் 2 இருக்கும், அது பெருக்கல்ல போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு இல்லையா. குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கிறது. ஆல்ஃபா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, இதுல இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்ன ஃபார்முலா, ABC அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு -p + or - ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² - 4ac டிவைடட் 2aங்கிறது ஃபார்முலா. இதுல ABC யோட வேல்யூஸ் தெரியும், அப்படியே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ கிடைக்கும். ஆல்ஃபாவோட வேல்யூலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூலேருந்து பீட்டாவோட வேல்யூவை என்ன பண்ணுங்க, ஃபைண்ட் பண்ணுங்க. ஏன்னா பீட்டா ஈக்குவல் 1/2 ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, 1/2 - 7 ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இதுலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பீட்டாவோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ பீட்டாவோட வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ரூட்ஸ் என்ன சொல்லியிருந்தோம், இதோட ரூட்ஸ் என்ன சொல்லியிருந்தோம், 3 ஆல்ஃபா 4 ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இதில் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூட்ஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, சால்வ் தி ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. given that it has 2 equal roots. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 ஈக்குவல் ரூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும், 3 ரூட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 3 ரூட்ஸ் என்ன எடுத்துக்கலாம், 2 ஈக்குவல் ரூட்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ 2 ஆல்ஃபா 1 பீட்டான்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 ரூட்ஸ் தான் முடிக்க போறோம். ஸோ S1ங்கிறது 3 ஆட் பண்றது. அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு இங்க என்ன எடுக்கணும், கோஎஃபிஷியன்ட்ஸ்ல இங்க செகண்ட் வேல்யூ டிவைடட் ஃபர்ஸ்ட் வேல்யூ சைனை சேஞ்ச் பண்ணி -. ஓகேங்களா. -11 +11 ஆகி 11/3. ஓகேங்களா. ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா பை பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 11/3. இதுல இருந்து பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க பாக்ஸ் பண்ணி. ஓகேங்களா. அடுத்து S2னா 2 பெருக்கி கூட்டுறது இல்லையா. அப்ப இது 2 பெருக்குனீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர், இது 2 பெருக்குன்னா ஆல்ஃபா பீட்டா, இது ஃபர்ஸ்ட் இது லாஸ்ட் டைம் பெருக்கும் போது ஒரு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு கோவிஸ் என்ன சொல்லுவீங்க, இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணாம அடுத்து சைன் சேஞ்ச் பண்ணாம எடுத்துக்கணும். அப்ப என்ன கிடைக்கும் 8/3. ஓகேங்களா.
ஓகேங்களா? ஸோ 8/3 இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல்ஃபான்னு போட்டாச்சு. இங்கே 8/3 இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்? ஓகே, இதில் இந்த பீட்டா இருக்குல்லையே, அந்த பீட்டா கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா 11/3 மைனஸ் 2 ஆல்ஃபாங்கிற வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்ளை பண்ணி இதை உள்ள கொண்டு போய் பெருக்கியாச்சு. பெருக்குனா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வருது. இது ப்ளஸ்ஸாக இருக்கணும் தான் மைனஸ் ஆக்கியாச்சு. ஓகேங்களா? இதை இங்கே பெருக்கும்போது 22 ஆல்ஃபா/3, இதை இங்கே பெருக்கும்போது மைனஸ் 4 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ்ஸாக இருக்கணும் தான் மைனஸ் 8/3 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இங்கே மைனஸ் 4 ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது. இதில் ஒரு ஆல்ஃபா ஸ்கொயர் போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் இந்த வேல்யூ மைனஸ் அந்த வேல்யூ ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இதை மைனஸால பெருக்கி ப்ளஸ் வேல்யூ ஆக்கிட்டேன். இங்கேயும் 3 இருக்குது, கிட்ட வேலையில் இங்கேயும் 3 இருக்குது. அப்போ இதை 3ஆல் பெருக்கிக்கிட்டீங்கன்னா 9 ஆல்ஃபா ஸ்கொயர் ஆயிரும். டிவைடட் 3ன்னு வரும். அந்த 3 அந்த சைடு கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேன்சல் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணலாம்? இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்க மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் 2aங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீங்க என்ன பண்ணலாம்? ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது ஈஸியா இருக்கிறதுனால 9 8 72 மைனஸ் 22 பெருக்கும்போது 72 கூட்டும்போது மைனஸ் 22 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ அப்படி எப்படி பிரிச்சிருக்கீங்க அப்படின்னா 18 4 ரெண்டையும் கூட்டும்போது மைனஸ் 22 வந்துருச்சு. பெருக்கும்போது தெரியுதுங்களா? ரெண்டையும் கூட்டும்போது மைனஸ் 22னும் பெருக்கும்போது பிளஸ் 72 வர மாதிரி பிரிச்சு இங்க முன்னாடி வேல்யூ வந்து டிவைடர் இங்க என்ன வேல்யூ இருக்கு ஃப்ரெண்ட்ல? இங்க 9 இருக்கிறதுனால இந்த வேல்யூவை இங்க காரணியை 9ஆல வகுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்க மைனஸ் பி பிளஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல இருந்து 2 ரூட்ஸ் கிடைக்கும். நான் ஒரு ரூட் மட்டும் எடுத்துக்க போறேன். என்னது அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. இதை அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கசம்சா ஆன்சர் கிடைக்கும். ஏதாச்சும் ஒன்று மட்டும் எடுத்து நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்ப இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ங்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா பீட்டாவோட வேல்யூ ஃபைன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு நம்ம என்ன எடுத்திருந்தோம்? இந்த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டான்னு தானே எடுத்திருந்தோம். அப்ப ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறப்ப ஆல்ஃபாவோட வேல்யூ 2. அப்ப 2 2 பீட்டாவோட வேல்யூ மைனஸ் 1/3 அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரம் த கிவன் ரூட்ஸ். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும், ஸ்கொயர்ல தான் ஈக்குவேஷன் இருக்குல்ல. அப்ப எத்தனை ரூட் இருக்கும்? 2 ரூட். அப்ப ஆல்ஃபா பீட்டாங்கிற 2 ரூட் கொடுத்துருந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட் இருந்தாங்க அப்படின்னா இதுதான் ஃபார்மேட். ஓகேங்களா? ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா தனியா பீட்டா தனியா கொடுத்துருந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கேட்டாலும் போடுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூலங்களின் கூடுதல் சம் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கேட்டாலும் இந்த ஃபார்மேட்ல யூஸ் பண்ணி நீங்க ஈக்குவேஷனா கொண்டு வாங்க. ஓகேங்களா? அடுத்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். ஓகேங்களா? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் என்னது அப்படின்னா இது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், இப்போதான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டே வருது. இதுல நான் 10th படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அதாவது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ x² + 2x + 3 ஸ்கொயர் இருக்கிறதுனால இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா? இதுல ABCயோட வேல்யூ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்? மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த ரூட்ஸ் இந்த உள்ள இருக்கிற ரூட்டுக்குள்ள ஒரு வேல்யூ b² - 4ac அதை வச்சு என்ன பண்ணிடலாம்? இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஏயோட இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ABC இருக்கும். இல்லைன்னா ABC இந்த ஈக்குவேஷன்ல இதுக்கு முன்னாடி இருக்கிறது A, இதுக்கு முன்னாடி இருக்கிறது B, இதுக்கு முன்னாடி இருக்கிறது Cன்னு எடுத்துப்போம் இல்லையா? இதை எடுத்துக்கிட்டு இந்த b² - 4ac அப்ளை பண்ணும்போது ஓகேங்களா பிளஸ் வேல்யூ கிடைக்குதா மைனஸ் வேல்யூ கிடைக்குதா இல்லைன்னா ஈக்குவல் டு 0 கிடைக்குதாங்கிற வச்சு அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால என்ன முடியும்? சொல்ல முடியும் கண்டிப்பா. ஓகேங்களா? இப்போ இந்த ABCயோட வேல்யூ கொண்டு போயிட்டு b² - 4ac அப்ளை பண்ணும்போது 0வோட அதிகமான வேல்யூ அதாவது பிளஸ் வேல்யூ கிடைச்சிச்சு அப்படின்னா அது ரியலாவும் அன்ஈக்குவலாவும் இருக்கும். ஓகேங்களா? அதுவே அந்த இந்த b² - 4ac BACக்கு வேல்யூ கொடுக்கும்போது 0வோட கம்மியான வேல்யூ சம்திங் மைனஸ் வேல்யூஸ் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அது ரூட்ஸ் அதாவது அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இமேஜினரி ரூட்டா இருக்கும். ஓகேங்களா? 0வோட அதிகமா இருந்துச்சுன்னா ரியலா இருக்கும், அன்ஈக்குவலா இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? இமேஜினரி ரூட்ஸா இருக்கும். ஓகேங்களா? அதே b² - 4ac அப்ளை பண்ணி ஈக்குவல் டு 0 கிடைச்சிச்சு அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? ரியலாவும் இருக்கும், ஈக்குவலாவும் இருக்கும். புரியுதுங்களா? இதுல அப்ளை பண்ணும்போது 0வோட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ரியல் ரூட்டா இருக்கும், ஆனா அன்ஈக்குவலா இருக்கும். ரியல் ரூட்டா தான் இருக்கும், ஆனா அன்ஈக்குவலா இருக்கும். அதுவே 0வோட கம்மியா மைனஸ் வேல்யூவா இருந்துச்சுன்னா அது இமேஜினரி ரூட்டா இருக்கும். ஈக்குவல் டு 0 கிடைச்சு அப்படின்னா ஈக்குவலா இருக்கும், ரியலாவும் இருக்கும், ஈக்குவலாவும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கண்டிஷன் பாருங்க. இஃப் ஆல்பா பீட்டா ரூட் ஆஃப் f(x) = 0. ஒரு f(x)ங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆல்பா பீட்டாங்கிறது ரூட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆல்பாவோட ஒரு வேல்யூ பீட்டாவோட வேல்யூ ஒரு வேல்யூ ஒரே மாதிரியான வேல்யூ ஆட் பண்ணும்போது ஓகேங்களா x - k என்ன வேல்யூ ஆட் பண்ணமோ அந்த வேல்யூ மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் 0 ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு 1 மார்க். அடுத்து பாருங்க, கொஞ்சம்
கீ கண்டிஷன் அண்ட் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். ஏபியில் கியூபிக்கு கொடுத்துருக்கேன், ஏபிலையும் கொடுத்துருக்கேன், ஜிபிலையும் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒன் வேர்டில் ஸ்ட்ரைட்டாகவே நீ மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே எழுதிக்கலாம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார்மேட்டாக இது மாதிரி சால்வ் பண்ணி இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணியும் நீங்கள் இந்த ஆன்சரை கொண்டு வரலாம். ஓகேங்களா? நான் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் அப்ளை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்மேட் கிடைக்கும், இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்மேட் கிடைக்கும். ஓகேங்களா? இது ஸ்ட்ரைட்டாகவே கேட்பாங்க கொஸ்டின்ஸில். கவனிங்க, ax cube plus bx square plus cx plus d equal to 0 இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு கியூபிக் ஃபங்க்ஷன்ல ஏபி சொல்றேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த கண்டிஷனை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா 2p cube minus 9ac plus 27a square d equal to 0 கிடைக்கும். அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கலேன், கியூபிக்கா, அப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஏபி ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான கண்டிஷன் தான் இது. ஓகேங்களா? இப்போ இதில் ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 1. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா, ஓகேங்களா, இப்போ இந்த நம்பர்ஸை கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணும்போது ஈக்குவல் டு 0 கிடைச்சுன்னா அது ஏபி ஃபங்க்ஷன். புரியுங்களா? சப்போஸ் அப்படி கொடுக்கல, பிளஸ் மைனஸ் கலந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை என்ன எடுக்கணும், இந்த அதாவது முன்னாடி இருக்க கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? உங்களுக்கு போட்டுக்கிறேன், அப்போதான் உங்க லெவலில் ஞாபகத்தில் இருக்கும். இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அது ஏபிசிங்கிற ஃபங்க்ஷனில் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எடுக்கணும். இதுவே ப்ளஸ் மைனஸ் மாற்றி இருக்குது அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்னது அப்படின்னா 2p cube minus 9p cube plus 27r equal to 0 அப்படிங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணி அது ஏபியா இல்லையா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் 2x கியூப் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒரு 27 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஏபி ஃபங்க்ஷனா இல்லையான்னு செக் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதை பிக்யூஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, அதாவது இந்த கோஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை பிக்யூஆர் எடுத்துக்கிட்டு இதில் அப்ளை பண்ணும்போது 0 கிடைச்சிச்சுன்னா அது ஏபி, 0 கிடைக்கலன்னா அது ஏபி இல்லை அப்படின்னு 1 மார்க்கில் நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? இந்த கண்டிஷனை நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட மிடில் ரூட் கேட்பாங்க. ஸோ மிடில் ரூட் கேட்டாங்க அப்படின்னா மைனஸ் பி டிவைடட் 3a அப்படிங்கிறது ஃபார்முலா. அதுவே காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, டியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 3ac பை 3a ஸ்கொயர்ங்கிறது ஃபார்முலா. இது ஏபிக்கு, அது அப்படியே இது ஜிபிக்கு. ஓகேங்களா? இது மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட், இந்த மாதிரியான ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொடுத்து அது ஜிபியான்னு கேட்டிருந்தாங்க, இந்த கண்டிஷனை அது ப்ரூவ் பண்ணுச்சுன்னா அது ஜிபி. ஓகேங்களா? அதுவே இந்த மாதிரி அதாவது முன்னாடி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முன்னாடி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இப்படி கொடுத்துருந்த ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னா அது ஜிபி. ஓகேங்களா? இதுல மிடில் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த ஃபார்முலா இது, இதுக்கு மிடில் ரூட் கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா, இதுக்கு மிடில் ரூட் கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? If roots of the equation x cube minus bx square plus qx minus r equal to 0 அப்படிங்கிறப்ப இது வந்து ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரஷனா இருந்துச்சு அப்படின்னா இதை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தோம் இல்லையா, இதை தான் இங்கே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கீங்க பாருங்க. ஜிபியில் இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி கியூப் ஆர் ஈக்குவல் டு கியூ கியூப்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத இங்கே சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் இதை போய் ஸ்ட்ரைட்டாகவே மெமரி பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் போட்டு நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 இதை மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்மேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கியூபிக் இருக்கிறது அப்படி இல்லையா, இங்கே கியூபிக் இருக்கிறதுனால இதுக்கு 3 ரூட் இருக்கும். இது வந்து ஜிபின்னு கொடுத்ததுனால ஏ பை ஆர் ஏஆர்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ S1 அப்படின்னா என்னது அப்படின்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ். என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ரூட்டையும் தனித்தனியாக ஆட் பண்ணும்போது என்னுடைய ஏ பை ஆர் ஏஆர். ஓகேங்களா? இதுலேருந்து ஏ காமன் எடுத்துட்டு 1 பை ஆர் 1 பிளஸ் ஆர் ஈக்குவல் டு இங்கே வேல்யூ. ஓகேங்களா? இங்கே செகண்ட் வேல்யூ டிவைட பை ஃபர்ஸ்ட் வேல்யூ மைனஸ்ல எடுக்கணும். ஸோ மைனஸ் பிங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னா பிளஸ் பி ஆயிரும். ஸோ பிளஸ் பி டிவைட 1. ஸோ 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பி மட்டும் இருக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? அடுத்து S2 என்னது, ரெண்டையும் பெருக்கி கூட்டுறது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் பெருக்கணும், அடுத்து இது ரெண்டையும் பெருக்கணும். கவனிங்க, S2ங்கிறப்ப என்ன பண்ணணும், இது ரெண்டையும் பெருக்கி ஆட் பண்ணும்போது ஏ பை ஆர் ஏ பிளஸ் ஏஆர் பிளஸ் ஏஆர் ஏ பை ஆர் ஈக்குவல் டு இந்த செகண்ட் அந்த லாஸ்ட் தேர்ட் ஒன் வேல்யூ எடுக்கணும் இல்லையா, தேர்ட் ஒன் வேல்யூ இருக்கு Q by 1. ஸோ Q
ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா இது எல்லாத்தையும் பெருக்கும் போது ஏ ஸ்கொயர் பை ஆர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஆர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இந்த ஆறு கேன்சல் ஆகிட்டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூன்னு கிடைக்கும். இதுலேருந்து நீங்கள் ஏ ஸ்கொயர் காமன் எடுத்தீங்கன்னா 1/r + r + 1 ஈக்குவல் டு கியூன்னு கிடைக்கும். இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு இங்கே ஸ்ட்ரைட்டாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸ்ட்ரைட்டாகவே இது மாதிரி ஜியோமேட்ரிக் ஃபங்க்ஷன் ஜிபியில் கொடுத்துருந்தாங்கன்னா S1க்கு இந்த ஃபார்மேட் வந்துச்சுன்னா S2க்கு இந்த ஃபார்மேட் தான் வரும். ஸ்ட்ரைட்டாக இதோட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த வேல்யூ இதை ரெண்டு பெருக்கி ஆட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஃபார்மேட் தான் வரும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா செகண்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூவை டிவைட் பண்ணும்போது இந்த ஃபார்மேட் அப்படியே கேன்சல் ஆகிட்டு ஏக்கு ஒரு ஏ கேன்சல் ஆகிட்டு ஏ ஈக்குவல் டு Q/B கிடைக்கும். ஓகேவா, ஸோ x3 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா S3ல என்ன கிடைக்கும் A³ S3 அப்படிங்கிறப்போ இந்த 3 வேல்யூ எடுக்கணும் இல்லையா, அப்போ 3 வேல்யூ பெருக்கும்போது இந்த ஆறுக்கு 6 கேன்சல் ஆகிட்டு A × A × A கிடைக்கும். அப்படின்னா A³ ஈக்குவல் டு இங்கே எடுக்கும்போது சைடை சேஞ்ச் பண்ணி எடுப்போம் அப்படிங்கிறதுனால இந்த மைனஸ் என்னவாயிரும் அப்படின்னா +6 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஏயோட வேல்யூ இப்போ தான் ஃபைன் பண்ணோம் இல்லையா, இந்த ஏக்கு பதில் இந்த வேல்யூவை போட்டிங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஆர், இந்த சைடு டிவைடர் கண்டு போனால் என்ன ஆயிரும் அப்படின்னா மல்டிபிளில் போயிடும். ஸோ Q³ ஈக்குவல் டு RP³. ஓகேவா, அதே மாதிரி பாருங்க, ஃபைண்ட் தி கண்டிஷன் தட் த ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் ax³ + 3px² + 3cx + t ஈக்குவல் டு 0 மேபி இன் இதோட ஜியோமெட்ரிக் ஃபங்க்ஷனோட கண்டிஷன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எப்பயும் போல அதே ஃபார்மேட் தான். ஜிபி அப்படிங்கிறப்ப என்ன எடுத்துப்பீங்க, a/r a/ar அதே ஃபார்மேட்ல போடுங்க. S1 கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஃபார்மேட் ஈக்குவல் டு இந்த ஃபார்மேட் தான் வரும். அதே மாதிரி S2 கண்டுபிடிச்சிங்கன்னா a² இதே ஃபார்மேட் வரும். ஓகேங்களா, ஸோ S1ங்கிறப்போ இங்கே செகண்ட் வேல்யூ டிவைட் ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஸோ -3b/a. அதே S2 அப்படிங்கிறப்போ 3c/a. ஓகேவா, இந்த செகண்ட் ஒன்னை ஃபர்ஸ்ட் ஒன்னை டிவைட் பண்ணுங்க. ஏக்கு A² A கேன்சல் ஆயிடுச்சுன்னா A மட்டும் கிடைக்கும். ஸோ இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெசிப்ரோக்லா டிவைடட், இந்த வேல்யூ டிவைடருங்கிறப்போ இது அப்படியே ரெசிப்ரோக்லா மாதிரி a/3bன்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ செகண்ட் வேல்யூல இந்த A கேன்சல் ஆயிரும், 3க்கு 3 கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா -c/b அப்படிங்கிற வேல்யூ மட்டும் இருக்கும். அடுத்து A³ ஈக்குவல் டு S3. S3னா S3 கிடைக்கும். இந்த 3 வேல்யூ பெருக்கும் போது இந்த ஆறுக்கு 6 கேன்சல் ஆகிட்டு A × A கிடைக்கும். அப்படின்னா A³ ஈக்குவல் டு இதில் கோபிசியன்ட் என்ன எடுப்பீங்க, இந்த லாஸ்ட் வேல்யூ டிவைட ஃபர்ஸ்ட் வேல்யூ சைனை சேஞ்ச் பண்ணி அப்போ -t/a. ஓகேவா, இதில் ஏயோட வேல்யூ ஃபைன் பண்ணோம் இல்லையா, அந்த வேல்யூ இங்கே கொண்டு வந்து கொடுக்கும்போது இங்கே கியூபிக் இருக்கிறதுனால மைனஸ் கேன்சல் ஆகாது. கியூபிக் பண்ணும்போது C³ ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஓகேவா, இதில் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே டிவைடில் இருக்குங்கிறது வந்தால் மல்டிபிள் ஆகும், இந்த சைடு டிவைடில் இருக்கிறது போனால் மல்டிபிள் ஆகும். ஸோ ஈக்குவேஷன் ஃபார்மேட் ஆகி இதுதான் ஒரு இதை கூட ஒரு கொஸ்டின்ஸாக கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, தேங்க்யூ. ரிலேஷன் பிட்வீன் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் x³ 3px² qx + r = 0 if the roots of the equation are in AP. இது APல இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் APல இருந்துச்சு அப்படின்னா அதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ரிலேஷன் கண்டிஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த ஃபார்மேட் அப்படியே ஏபியில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத இங்கேயே ஃபைன் பண்ண போகிறோம். இது ரெண்டு ஜிபியில் பார்த்தோம் இல்லையா, இப்போ ஏபிலேயே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா, கவனிங்க, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி ஃபார்மேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸை மட்டும் இந்த ஃபார்மேட்டை மட்டும் மாற்றி கேட்பாங்க. ஓகேங்களா, கவனிங்க, இது ஏபின்னு சொல்லிட்டாங்க, கியூபிக் இருக்கிறதுனால a - t a + tன்னு எடுத்துட்டோம். ஸோ S1 அப்படிங்கிறப்ப 3 ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ 3 ஆட் பண்ணும்போது கிடைக்கும் 3a. ஓகே, ரூட்டை தனித்தனியாக ஆட் பண்ணும்போது கிடைக்கும் 3a ஈக்குவல் டு என்ன பண்ணுவீங்க, a - a1 டிவைட a0. அப்போ -3p/1 1 போடல, ஸோ -3p மட்டும் வரும். 3 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா -p மட்டும் வரும். அப்போ S2 அப்படின்னா ரெண்டையும் பெருக்கிறது, ரெண்டாக பெருக்கி கூட்டுறது இல்லையா. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்க, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா a² - at. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது a² + at. இது ரெண்டுக்கும் போகும்போது a² - t² ஈக்குவல் டு இதில் என்ன பண்ணணும், இதில் அடுத்த வேல்யூ q, இதில் மைனஸ் எடுத்தோம் இல்லையா, இங்கே ப்ளஸ். அப்போ q/1, ஸோ q மட்டும் வரும். ஓகேங்களா, எல்லாம் கேன்சல் பண்ண முடியும். இது at கேன்சல் பண்ணிடுவோம். 3a² - t² ஈக்குவல் டு இந்த q. ஓகேங்களா, அடுத்தது a² வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏயோட வேல்யூ என்னது -p. இந்த -pங்கிற வேல்யூ இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா -+i p² - t² ஈக்குவல் டு q. அப்போ t² ஈக்குவல் டு இந்த மைனஸாக இருக்கிற போனால் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது தான் மைனஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ t² ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் q வந்துச்சுன்னா -q ஆயிரும். ஓகேங்களா, அப்போ அடுத்து S3க்கு போகலாம். S3னா என்ன பண்ணுவீங்க, S3ல என்ன பண்ண போகிறோம், 3 வேல்யூ பெருக்க போகிறோம் இல்லையா. அப்போ a × a + b × a - b அப்படி இருக்கிறதுனால a × a² - t². ஓகேங்களா, ஈக்குவல் டு இதில் லாஸ்ட் வேல்யூ இங்கே மைனஸ் எடுத்தோமா ப்ளஸ், அடுத்து மைனஸ், ஸோ -r.
ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்? ஏக்கு பதிலா ஏயோட கண்டுபிடிச்ச வேல்யூ, டிக்கு பதிலா டி கண்டுபிடிச்ச வேல்யூ அப்ளை பண்றோம். இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா இந்த ஃபார்மேட் வரும். அடுத்து இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ்க்கு கேன்சல் பண்ணியிருந்திருப்போம். அடுத்து இந்த 3 பி ஸ்கொயர்ல ஒரு பி ஸ்கொயர் போயிடுச்சு அப்படின்னா -2 பி ஸ்கொயர் வந்துரும். பிளஸ் Q ஈக்குவல் டு ஆர். ஓகேங்களா? இந்த பியை கொண்டு போய் உள்ள இருக்க மல்டிபிள் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஸ்டெப்ல. அடுத்து என்ன பண்ணியாச்சு? இந்த மைனஸ் வேல்யூ கொண்டு போய் அங்கிட்டு பிளஸ் வேல்யூ வைக்காச்சு. இந்த பிளஸ் ஆர் ஆகுறது மைனஸ் ஆர் ஆக்கியாச்சு. ஓகேயா? ஓகே அப்போ அடுத்து பாருங்க. இதோட சேர்த்து அடுத்த சிமெட்ரிக் ஃபங்க்ஷனையும் பார்த்தரலாம்னு நினைக்கிறேன். பாருங்க. சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகேங்களா? இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சம்முப்பா. ஓகேங்களா? இது ஒண்ணு ஒவ்வொரு சம். ஒவ்வொரு சம்ம இது மாதிரி கண்டிஷன் கண்டுபிடிக்கும் போது இதே ஃபார்மேட் யூஸ் பண்ணி கண்டிஷன் கண்டுபிடிக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுல என்ன நிறைய ஃபார்முலாஸ் வரணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நமக்கு தெரியும் அந்த ஃபார்முலாஸ்லாம். பட் அதெல்லாம் நினைவுபடுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல குளறுபடி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒவ்வொரு சம்மையும் ஓகேங்களா இது ஒரு 7 சம்மே அப்படி என்ன பண்ணிருங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கிறது எல்லாமே கண்டிஷன், இந்த சைடு இருக்கிறதெல்லாம் கொஸ்டின், இந்த சைடு இருக்கிறதெல்லாம் கண்டிஷன். இது அப்படியே என்ன பண்ணீங்க அப்படிங்க மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த கியூபிக்கும் இந்த ஃபோர்த் ஒன்றுக்கும் ஒன்று ஒரு 2-3 என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி தான் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் 2q இருக்கும். அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ பி ஸ்கொயர் மைனஸ் 2q தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்று என்னவா இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்க இந்த பீட்டாவோட வேல்யூ இருக்கு இல்லையா? அங்கே என்ன இருக்குது -pq + 3r இருக்கும். அதே மாதிரி அங்கேயும் -pq + 3r தான் இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இதோட ஃபார்மேட் என்னவாகும் அப்படின்னா இங்கே பாருங்க இங்கே என்ன இருக்குது 1/ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன இருக்குது q/-q/r இருக்கும். ஏன்னா இந்த வேல்யூ பை r இருக்கும். அங்கே எஸ்ஸும் டீயும் இருக்கிறதுனால -r/s அப்படின்னு வரும். அது மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ இந்த சைடு இருக்க கண்டிஷன்ஸை மெமரி பண்ணிக்கோங்க. இது பாருங்க இஃப் அதில் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட் ஆஃப் தி x⁴ -4x² - x + 2 = 0. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார்மேட் எதில் இருக்குது 4th இருக்குது. அதாவது பைக்வாட்ரடிக்கில் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ ஈக்குவேஷனை பைக்வாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் x⁴ px³ + qx² + rx + s = 0 இருக்கும் இல்லையா? இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி pqrs ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன ஆல்பா ஸ்கொயர் பீட்டா. அப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா பைக்வாட்ரடிக் ஃபங்க்ஷனில் இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்போ -pq ஓகேங்களா -pq + cr கொடுத்துருக்காங்களா? அந்த ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணி pqrக்கு இந்த வேல்யூஸை கொடுக்கும்போது ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி 1/ஆல்ஃபா ஸ்கொயர். அப்போ 1/ஆல்ஃபா ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பைக்வாட்ரடிக்கில்? அங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க r² - 2qs / s². ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃபார்மேட்டை அப்படியே எடுத்து இதில் pqrsோட வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்து பாருங்க இப்படியும் கேட்பாங்க. இது ஒரு கடல்மா. ஓகேங்களா? இது ஒரு கடல் மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்றாப்புல நம்மளால நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? கவனிங்க. இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் x³ + qx + r = 0 எக்ஸ்பிரஸ் தி வேல்யூ ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா? கியூபிக்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ கியூபிக்ல இருக்கிறதுனால s1 s2 s3 எழுதலாம். அப்படின்னு யாவது வச்சுக்கலாம். இல்லைன்னா இது s1 இது s2 இது s3. ஓகேங்களா? ஸோ பாருங்க ஆல்ஃபா + பீட்டா + காமா அப்படிங்கிறப்ப இந்த ஈக்குவேஷனை பாருங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா ஸ்கொயர் ஃபார்மேட் மிஸ் ஆகுது. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா x³ + 0x² எழுதிக்கப்பா. x² இல்லைங்கிறதுனால 0x² எழுதிக்கிறேன் +qx + r. ஓகேங்களா? = 0. இப்படி தான் இந்த ஈக்குவேஷன் இருந்திருக்கணும். இதில் என்ன ஆகுது அப்படின்னா x² மிஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ஃபா + பீட்டா + காமா அதாவது s1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காமாங்கிறது தானே இதோட ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரூட்டை தனித்தனியாக கூட்டுறது தானே s1. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ஃபா + பீட்டா + காமா = இந்த செகண்ட் வேல்யூ மைனஸில் இருக்கணும் இல்லையா? அப்போ செகண்ட் வேல்யூ டிவைடர் ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 டிவைடர் அப்படின்னு போடும்போது 0க்கு சைடும் கிடையாது டிவைடரும் கிடையாது 0 தான் வரும். ஓகேங்களா? அடுத்து R2 ஆல்ஃபா பீட்டா பெருக்கிறோம். ஒரு 2 ரூட்டையும் என்ன பண்ணுறோம் பெருக்கி எடுக்க போகிறோம். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா இதில் இங்கே 3வது வேல்யூ போயிடும் இல்லையா? அப்போ q/1 ஸோ q. ஓகேங்களா? அடுத்து 3 வேல்யூ பெருக்குது ஆல்ஃபா பீட்டா காமா. இது லாஸ்ட் வேல்யூ சைனை சேஞ்ச் பண்ணி எடுக்கணும். இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். அப்போ -r/1 ஸோ -r.
ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சப்டிவிஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். பீட்டா பிளஸ் காமா இன்டூ காமா பிளஸ் ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் அப்படி எடுத்துக்கிட்டு இதில் என்ன மிஸ் ஆகுதோ அதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறோம். இதில் என்ன மிஸ் ஆகுது? ஆல்ஃபா மிஸ் ஆகுது இல்லையா? அப்போ ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா. அதே மாதிரி இதில் பீட்டா மிஸ் ஆகுறதுனால ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுலையும் காமா மிஸ் ஆகுறதுனால ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட் வரும். இதில் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலாக அந்த வேல்யூ என்ன இருக்குது? 0. அதை அப்ளை பண்ணுங்க. இப்போ 0 மைனஸ் ஆல்ஃபா, இதில் 0 மைனஸ் பீட்டா, இதில் 0 மைனஸ் காமா. இப்போ என்னவாகும்? 0லாம் போயிடும். மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஓகேங்களா? ஸோ மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகேங்களா? மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ மைனஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆராயும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அடுத்த ஃபார்மேட் செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் டிவைடில் இருக்குது. ஸோ அதே வேலையை பாருங்கள். என்ன மிஸ் ஆகுதோ அதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கள் எல்லாத்துலேயும். இதில் ஆல்ஃபா மிஸ் ஆகுது, ஆல்ஃபாவை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கள். இதில் பீட்டா மிஸ் ஆகுது, ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கள். இதில் காமா மிஸ் ஆகுது, ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போது அதே மாதிரி என்ன பண்ணுங்கள்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாக்கு பதிலாக வேல்யூஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே என்னவாயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இங்கே ஆல்ஃபா இருக்குது. இப்போ காமன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமாவை கீழே காமன் வேல்யூவாக எடுக்க போகிறேன் டினாமினேட்டரில். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ஆல்ஃபா இருக்கிறதுனால மேலே இருக்க வேல்யூ எதில் பெருக்குவிய? பீட்டா காமா. இங்கே பீட்டா இருக்கிறதுனால ஆல்ஃபா காமா. இங்கே காமா இருக்கிறதுனால ஆல்ஃபா பீட்டா பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே காமன் ஃபேக்டர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதோட வேல்யூ தெரியும், இதோட வேல்யூ தெரியும். இதோட வேல்யூ என்னது? Q. இதோட வேல்யூ என்னது? மைனஸ் ஆர். இந்த மைனஸுக்கு மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ Q/R அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 2 கொஸ்டின்ஸும் 1 மார்க்கும் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்லேருந்து போன வருஷம் கேட்டது ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போன வாட்டி UGTRBல இந்த ஃபார்மேட்டில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சரை நீங்கள் தான் ரெஃபர் பண்ணி போடணும். இதோட ஆன்சர் வேணும் அப்படின்னா இதை வந்து PDF ஃபைலாக டெலிகிராம் சேனலில் போடுறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஓகேங்களா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.